ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்க மோனோவை பார்க்க கிளம்பிட்டோம். எதுக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கான பேக்கிங் இன்னைக்கு நடக்க போகுது. அது என்னென்ன எல்லாம், ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து நிறைய திங்ஸ் நமக்கு சொல்லி அமைச்சுக்கிறாங்க. ஓவர் குளிரா இருக்கு, நீங்க எல்லாம் தாங்க மாட்டேன், இது எத்தனுவா அது எத்தனுவான்லாம் நமக்கு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே இப்போ பேக்கிங் போயிட்டு இருக்கு. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் பண்ணலாம். அப்படியே போயிட்டு நம்ம பேக்கிங் முடிச்சோடனே நெக்ஸ்ட் டே காலையில வந்து நம்ம பெங்களூர் ட்ரிப் கிளம்பி அங்க ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல வரும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேக்கிங் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நான் கொடைக்கானல்ல வாங்கினேன் இந்த ஜாக்கெட். எஸ் இப்போ எனக்குலாம் என்னப்பா ஜாக்கெட், ஆனால் ஜாக்கெட் எனக்கு நிறைய இருக்குது, அது வேற விஷயம்னு வச்சுக்கோ. நான் எதை வேணாலும் எடுத்து போட்டுப்பேன். இந்த மெட்டீரியல் வந்து இந்த ஷைனி மெட்டீரியல் நல்லா இருந்தது. இதுலயே வந்து நான் கொடைக்கானல்லையா வாங்கணும் இதை நம்ம. ஆமா கரெக்ட். 300 rupees என்னமோ வாங்கணும். இது 700 rupees. 700 இது 700 rupees கொடைக்கானல்ல வாங்கினா. தெரிஞ்சிருந்தா இந்த ரெண்டு வாங்கி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கலர் கலரா. ஆனா இல்ல கிடைக்கல. இது அவன் கூச்சி வச்சிருந்தான். இது உள்ள கடைக்குள்ள போய் நாங்க எடுத்தோம். அதனால இதுவே வந்து நான் ஆன்லைன்ல வந்து செட்டா போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் வியூ ப்ராடக்ட்ல குடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஏன்னா இது வந்து நல்லா இருக்கு, குளிருக்கு நல்லா ஹெல்த்தியா ஜம்முன்னு ஹெல்த்தியா இல்ல ஹெவியா இருக்குது, குளிருக்கு நல்லா தாங்கும். ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் எடுத்துன்னு போய் இந்த சுடிதார் நான் போடவே இல்லை. அதனால சரி இந்த டைம் நம்ம எடுத்துன்னு போலான்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துன்னு போறேன். ஏன்னா அங்க சில பல விஷயங்கள்லாம் நடக்குது, எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் ஜாலியா 3 days. என்ன பேக்கேஜ் பா இது? 3 nights 4 days. ஆமா, ஃப்ரைடே ஈவினிங் ரீச் ஆடுமா, சாட்டர்டே சண்டே மண்டே, ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட் சண்டே நைட் 3 nights 4 days பேக்கேஜ்ல கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்குது. அப்புறம் நம்ம போயிட்டு வந்த உடனே அப்படியே கொஞ்ச நாள் இங்க இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு பாப்பாவும் மாப்பிள்ள எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களும் அந்த அக்கா எல்லாருமே இங்க வர பிளான் தான். ஆமா வந்துருவாங்க. இப்போதைக்கு அந்த பிளான் வச்சிருக்காங்க. எதுவும் சேஞ்ச் பண்ணாம ஆண்டவரால வந்தாங்கன்னா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரும். நானும் இந்த வெள்ளை ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் பல நாளா எடுத்து வைக்கிறேன், திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறேன். அதனால சரி கண்டிப்பா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தடவை கலர் கலரா எடுத்து வச்சிருக்கேன். பிளாக்கு, கிரீனு, ஒயிட்டு, பிங்க்கு, சரியா, அந்த மாதிரி எல்லாமே கலர் கலரா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு அங்க வெளியில போற பிளானும் இருக்கு, வீட்டுல இருக்கிற பிளானும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா ஷெட்யூல் போட்டு போறோம். இன்னைக்கு இது இப்பப்போ அப்பப்போ இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. இது வந்து போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெரூன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, இந்த மெரூன் வந்து போகும்போது போட்டுக்கிறதுக்கு. ஓகே, நான் முதல்ல அயன் பண்ண கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஆமா, நீ அயன் பண்ண கொடுத்த அதெல்லாம் இன்னும் வாங்காமே வச்சிருக்கேன். வந்து மூக்கு சளி சிந்தறதுக்கு இது அங்க பயங்கர சில்லுனுக்கு தான் பாப்பா சொல்லிச்சு, அம்மாவுக்குள்ளா சாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வர சொல்லு அப்படின்ச்சு. நம்ம இனிமேல்ட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்ப்பா. பிள்ளைய பெங்களூர்ல குத்துருக்கோம், எப்போ வேணாலும் அது தேவைப்படுது இல்லை நம்மளுக்கு. அங்கே கிளைமேட்டுக்கு 2 மாசம் தானே, அதுக்கப்புறம் தேவையில்ல. அங்கே மேக்ஸிமம் எப்பயுமே அப்படி அந்த ஓரளவுக்கு அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் அது இப்போதான் மெயின் பயங்கர ஹெவியா இருக்கிறது. டிசம்பர் ஜனவரி தான் ஹெவியா இருக்கும்ட்டாங்க. அப்படியா? ஆமா, சரி ஓகே. ஷாரன் தான் சொல்லிச்சு, டிசம்பர்லாம் நாங்களே எல்லாத்தையும் போட்டுருந்தா தரையில கால வைப்போம் அப்படின்னு. இப்ப எப்படி இருக்குதுன்னு தெரியல, நாளைக்கு போனாதான் தெரியும். கேட்டுக்க வேண்டியதானே அந்த அக்காட்ட பேசுனீங்க, கேட்டுக்க வேண்டியதானே குளிர் எப்படி இருக்குது. இல்ல பாப்பா தான் சொல்லிச்சே பயங்கரமா இருக்குது குளிர், பாத்துப்போ அப்படின்னுட்டு. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதெல்லாம் என்னன்னா என்னோட பெட்டி மட்டும் நான் தனியா எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு என்னன்னா என்னோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன்னா. உனக்கு ஒரு பெட்டியாவா? ஆமாப்பா, எனக்கு ஒரு பெட்டி வேணுமா இருப்பா. அவங்க 2 பேர், நீங்க 2 பேர் என்னப்பா குளிக்கவே மாட்டீங்க, சூரனாயிங்க அப்படியே. யார் நானா? நீ அம்மாவும் பையனும் தான் அந்த வேலையை பாப்பீங்க. குளிச்சிடுவேன் கரெக்டா, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். சாக்ஸ் எடுத்துக்கோ. ஆமா, காலில் போறதுக்கு சாக்ஸ் எடுத்துக்கோ. இருக்கிற குளிருக்கு நீங்க ஈத்துக்கு போற நீ இல்லையோ தயவுசெய்து என் மருந்தெல்லாம் பொறுக்கிக்கோ. ஆமா, எல்லாரோட மருந்தையும் ஒரே என்னோட பவுச்லயே போட்டுருங்க. என் மருந்து பொறிக்கும் போது அங்க ஒரு மருந்து கிடக்குது, இங்க ஒரு ஸ்ப்ரே கிடக்குது. 2 ஸ்ப்ரே இப்போ ஆயிடுச்சு. ஒரு ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்ப்ரே பஃப், அதுக்கப்புறம் இவ்வளோ மாத்திரை. குளிர் தாங்குமாப்பா உனக்குலாம். ஆனா கோயம்புத்தூர் கிளைமேட்டும் அப்படிதானே இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கெல்லாம் ஒத்துக்காது குளிர். அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும் டைல்ஸ்ல எல்லாம் கால் வச்சா. அதனால கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்த என்ன பார்த்து. ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சத்தியமங்கலம் காட்டு குளிரிய தாங்கி பிறந்தவ. காடு வேற, கோயம்புத்தூர் வேற, சரியா? அப்பா மேட்டுப்பாளையம் மலையடிவாரன்னு சொல்லு, ஊட்டி மலையடிவாரன்னு வேணா சொல்லு, அது வேணா நான் ஒத்துக்கிறேன். நீங்க பிறந்ததுலாம் எங்க?
நீ பிறந்தது எங்க? அவன் பிறந்தது தான் கோயம்புத்தூர். நான் மேட்டுப்பாளையம். சுபா ஹாஸ்பிட்டல். இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதான்னு கூட தெரியல. மேட்டுப்பாளையம். நீ பிறக்கும் போது எங்க இருந்தீங்க? சதுமுகையா? சிறுமுகை இல்லையா? நாங்க மலை அடிவாரம். ஆமா, ஊட்டி மலை அடிவாரம். இல்ல, அது மேட்டுப்பாளையம் தான் அடிவாரம், சிறுமுகை எல்லாம் கிடையாது. கோத்தகிரி அடிவாரம், சிறுமுகை இல்ல, கோத்தகிரி அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வேற என்ன எடுத்து வைக்கணும்? குல்லா போட்டது தானே? குல்லாலாம் நான் எடுக்கல. குல்லாலாம் எனக்கு பொருசு. காதுல வேணா அந்த காட்டன் வேணா எடுத்து வச்சுக்கிறேன். காட்டன் எடுத்து வை. குல்லா இல்ல, குல்லா இருந்தது எங்க? என்கிட்ட இல்லையே. சரி விடு, அங்க வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர்ச்சினா வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறேன், வேற தேவையில்லை. அவ்வளவுதான். என் பேக்கிங் முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்க உங்க பேக்கிங் முடிச்சுட்டு காலையில சர்வ நம்ம கிளம்பி போய் பெங்களூர்ல நிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம போய் ஜாலியா சுத்துவோம் பாப்பா கூட. ஆமா, 3 நாள் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. கட 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 கடன்னு 3 நாளும் போயிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து குரங்கு மாதிரி எடுக்கணும். எங்க குரங்கு மாதிரி உட்காரத்துக்கு எங்க குறுக்குல குச்சியை வைப்பாங்க. தாண்டாராமான்னு வீட்டுக்கும் எங்கேயும் தாண்டின்னு கிடக்கணும். எங்க இந்த குரங்கு மாதிரி உட்கார முடியும்? ஆனா என்னமோ மூஞ்சி என்னமோ குரங்கு மாதிரி இருக்கும். நேத்து ஏதோ ஒரு இது காமிச்சிய, தபார் அப்படின்ட்டு என்னமோ சொன்னேன். நான் சொன்ன பாரு, அந்த குரங்கு மாதிரியே உட்காந்துக்கிறேன் பாரு. நான் நினைனேன் அந்த கதை தான். எவ்வளவு காசு வந்தாலும் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள அக்கௌண்ட்ல 0 ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் கூட இருக்க மாட்டேன். அதுதான் எரிச்சலே மனுஷனுக்கு. சரி ஓகே, அடுத்தது எனக்கு எடுத்து வைக்கிறேன் பா. என்னோடது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்தா ஃபர்ஸ்ட் என் ஜாக்கெட்டை உள்ள எடுத்து வை. கட்டப்பையில போட்டு கார்ல வைங்க. குளிர் பயங்கரமா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஆமா, அதான் பெஸ்ட். கட்டப்பை தான் பெஸ்ட் சத்தியமங்கலக்காரிக்கு. என்னதான் நம்ம அழகா குளிச்சு மேக்கப் பண்ணி வச்சாலும் அது எங்க போகுமான்ற கதை தான் உங்க கட்டப்பை சொல்ற பிறகு கட்டப்பையில போட்டு இதெல்லாம் அப்படின்ட்டு. பெட்டி தான் இருக்குதா என்ன? சரி, அதை எடுத்துக்கோ. இது ஏன் தான் இப்படி உனக்கு யார் தான் இந்த பேண்ட சுருட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. கருமம் இப்படி 2ஆம் அடி 4ஆம் அடிய எப்படியும் அங்க போயிட்டு அயர்ன் பண்ண போறது தானே. அதுக்கு பேண்ட் எடுத்து வச்சிருக்கிற, போட்ட பேண்ட. இல்ல அப்புறம் என்ன கால்ல பாரு, அது நீ அந்த லட்சணத்துல துவைக்கிற. நீ அந்த லட்சணத்துல துவைக்கிற. இது பாரு, அழுக்கு பேண்ட் அங்கேயே தான் இருக்குது. அழுக்கு பேண்ட் தான் இது. நீ துவைக்கிற லட்சணம் அது. அது 3 பேண்ட் வைப்பா. ஒருவேளை நிஜமாலே பயங்கரமா குளிர்ச்சுன்னா பேண்ட்டை போட்டு தான் தூங்கி ஆகணும். அவன மாதிரி நீ ஒரு 4 ட்ராக்ஸ் வாங்கி வச்சுக்க மாட்டேன்ற. என்ன ட்ராக்ஸ்? பேண்டா? எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது. முந்தா நேத்து கூட எடுத்து போட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. முடிஞ்சிச்சு. இன்னொரு பெட்டி வேற வேணுமே. 4 பேண்ட் வச்சவனே இதாயிடுச்சு. டிஷர்ட் தானே மற்றதெல்லாம். இந்த டிஷர்ட்லாம் வேணாம். இந்த ஷார்ட்ஸு 3 டிஷர்ட்டு. அந்த ஜர்க்கின் எல்லாம் ஒரு பேக்லேயே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த க்ரீன் கலர் ட்ராலி இருக்குல்ல, அதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஸோ எவ்வளோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் மட்டும் எங்கேயாவது போகும்போது தான் பிச்சைக்காரங்க மாதிரி நிற்பாங்க. ஐயோ எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. நீ ஆக்சுவலி உனக்கு தான்ப்பா நிறைய இருக்குது. எங்களுக்குலாம் ஏதோ தான். அதான் சொல்றேன், நான் அப்பப்ப எனக்கு தேவைங்கிறது நான் போட்டு எடுத்துக்கிறேன்ப்பா. உங்களுக்கு தேவைன்னா நீ போட்டு. இப்போ கூட ஒரு ஷூ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்குது. ஸ்கெச்சஸ்ல இருந்து செம்மையா இருக்குது. அதுக்கு நான் எனக்கு அந்த மாதிரி மனசு வர மாட்டேங்குதுப்பா. ராசி அது டேஷ் ஆகுது. காசு தூக்கின்னு போனா கொடுக்குறானுங்க கடையில. எவ்வளவு கொடுப்பாங்க? கடையில 7,000 ரூபா 8,000 ரூபா வரும். நான் எவ்வளவு வாங்கினேன்? அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? லேடிஸ் எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, அதனால உங்களுக்குலாம் ஆஃபர்ஸ் நிறைய தரானுங்க. ஜென்ஸ் யாருமே பண்ண மாட்டானுங்க, அதனால ஆஃபர்ஸே கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாக்குறது இல்லன்னு சொல்லு, அதே பொழப்பாவே உட்கார்ந்து பாத்து. சரி, நீ எனக்கு இது நல்லா இருக்கா, உனக்கு அது பிடிச்சிருக்குதா, இது பிடிச்சிருக்குதான்னு ஒரு நாள் போட்டுருக்கேன். என்ன 300 டிஷர்ட்டா? முதல்ல போட்டு பாக்குறேன் ஆன்லைன்ல உங்களுக்கு எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாரு. அது எங்களுக்கு போடணும்னா மட்டும் இந்த மாதிரி 300 ரூபா 400 ரூபால போடுவாங்க. அந்த மாதிரி போடுறது 3000 ரூபா 4000 ரூபா. நான் சைஸ் செக் பண்ண வேணாவா? என்னப்பா எல்லுப்பா, அது பெரிய இந்த சைஸ் எக்ஸ்எல்ங்கிறது அது ஒவ்வொரு பிராண்ட பொறுத்து மாறும். அவ்வளவுதான். இந்த அடுத்த பேக் எல்லாம் பெரிய பிரானா பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஓகே, எவ்ரிதிங் பெருசா தான் இருக்குது. இந்த வாட்டி க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு போக சொல்லியாச்சு. அதனால க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வரேன். பேபிமா ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ண சொல்லணும்ட்டா. டைகர் ப்ரான் வாங்கியிருக்குது. இதுவும் டைகர் ப்ரான் இல்லைல்ல,
இது டைகர் ப்ரான், பெரிய ப்ரான். அவ்வளோதான். இன்னும் டைகர் ப்ரான் கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது. அடுத்த வாட்டி மாட்டுச்சுன்னா அடுத்த வாட்டி வாங்கிட்டு போவோம். வேமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சும்மாவே சுற்றின்னு இருப்ப. எல்லாம் வேலை செய்கிற மாதிரி. அங்கே இது ஆஃப் பண்ணிங்களா? ஹீட்டர் ஆஃப் பண்ணிங்களா? ஓகே फ्रेंड्स, நம்ம பெட்டி படுக்கை எல்லாம் கட்டியாச்சு. இதுதான் நம்ம இதோ பாருங்க, கட்டப்பை 2 ஷூட். எதுக்குப்பா கட்டப்பை எடுத்துன்னுக்குற? இது வச்சிருக்கேன். ஓ எறாவா? ஓகே ஓகே. எறா வாங்கணும், அந்த எறா எடுத்துட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் கிளம்பி போய் அங்கே அவங்கள மீட் பண்ணுற வரைக்கும் இந்த விளாக்ல ஃபுல்லாக வந்துட்டே இருக்கு. நம்ம அப்படி சீரியஸாக வண்டி ஓட்டின்னு இருக்கியா ஹில்ஸில்? ஆமாம், ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கோட்டா நேராக போய் ஆந்திராவில் சத்தக்குன்னு ஆந்திராவில் நிறுத்தி தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ஆந்திரா வந்திருக்கோம் நாங்கள். ஆமாம், ஆந்திரா இன்னும் வரல. மேலே ஏறினா தான் இதுதான் ஆந்திரா. இல்லைப்பா, தமிழ்நாடு தான். ஹில்ஸ் தமிழ்நாட்டில் ஹில்ஸ் மேலே ஏறுறோம். ஏறி நிற்கிற இடம் மேலே ஏறினோன்னா ஆந்திராவில் நிற்போம். செம்ம ரூட் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் நாங்கள். இதுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னா க்ரௌட் ஆயிடும். ஆமா, இப்போ கொஞ்சம் லாஸ்ட் டைம் வரும்போது க்ரௌட் இருந்தது. அது ஃபெஸ்டிவல் டைம்ல வந்ததனால மேபி இருக்கலாம். தீபாவளி டைம்ல வந்தோம்ல. கரெக்ட். இப்போ வந்து அனிமல்ஸ் வந்துச்சுப்பா. ஆமா, அனிமல்ஸ், ஆல் அனிமல்ஸ். அங்க யார் உட்கார்ந்து சொர்ஜினுங்கறா? உங்க சொந்தக்காரங்க தான். எனக்கு எதுப்பா சொந்தம்? உனக்கு தான்ப்பா சொந்தம் ஜாஸ்தி. சொந்தத்திலேயே வளர்ந்தவ நீனு. ஓகே फ्रेंड्स, நாங்க வந்து இது ஃபுட் பார்சல் வாங்கிட்டோம். எஸ், இன்னும் ஒரு NE7ல போய் சாப்பிடலாம்ப்பா. சொல்லி வாய் மூடலப்பா. எவனோ ஒருத்தர் லாரி தூக்கி வந்து குறுக்கல நிறுத்திட்டு நின்னுங்கறான்ப்பா. சரியான பசி ஃப்ரெண்ட்ஸ். முடியல. ஆனா பாப்பா வீட்டுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்ல போயிடலாம். ஆமா, நம்ம வாங்கிட்டோம். பாப்பா எடுத்து இங்கே வந்து சாப்பிட்றியா அப்படின்ச்சு. இல்லை வேணாண்டா சொல்லலாம், வர வழியிலே சாப்பிட்டு வரோம் அப்படின்ட்டோம். நம்ம இப்போ NE7ல அழகாக ஜாலியாக நின்று சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இதுனா சரிப்பா தெரியல, ஏதோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிட போயிடலாம். செம்ம பசி. மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் வீட்டுக்கே போயிடுவோம். நம்ம ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், கோட்டாவில். அங்கே சூப்பராக இருக்கும் பிரியாணி. அங்கே போய் காரம் சரமாக இருக்குல்ல? ஆமாம், செம்ம காரம், சூப்பராக இருக்குது. 65 பிரியாணி வாங்கினோம். ஜம்முன்னு போய் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். அரிசி பிரியாணி பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கும்ட்டு. அப்படியே வந்து பூப்புவாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் பெங்களூர் டேஸ்ட் தான் இது இல்லை? ஆமாம். சாப்பிட்டு வண்டி எடுத்தாமேனிக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். 5 hours. அது எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு வைக்க முடியாது. வீட்டில் இருந்து நம்ம வந்து பைபாஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ அங்கேருந்து எக்ஸாக்டாக 5 hours. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வேஸ்ட் பண்ணியிருப்போமா? ஆமாம், 5 மணி நேரத்தில் வந்துட்டோம். அப்படி இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். கரெக்டாக 10, 11, 12, 1, 2, 3 வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரையும் காணல, வீடு சாத்தி வச்சிருக்கு. வந்து சேர்ந்தாச்சு அன்யூனிஃபார்ம்ல உட்காந்துனுக்குது. இது அது தண்ணி புதுசா இருக்காரு பாருங்க. தண்ணி டாப் இப்படி சவர்ல ஆடு போய் நிக்கிற, ஓபன் பண்ணி விட்டு போயிடுறாரு. நான் தெரியாம ஓபன் பண்ண அது என் மேல எல்லாம் வந்துருது. நான் வாஷ்ரூம் போயிட்டு தண்ணி ஓபன் பண்ணேன். ஒத்த ஷவர்ல இருந்து தண்ணி நனைஞ்சு போச்சு. ட்ரெஸ் கைட் போட்டு கீழே வந்தேன் சாப்பிட்டு. ஆனா நீ நார்மல் ட்ரெஸ்லயே நல்லா இருக்கிற பாப்பா, நைட்டில கன்றாவியா இருக்கிற பாப்பா. நீ நைட்டில பார்த்தது இல்ல, அதனால. ஆமா, அங்க இப்ப நைட்டி அவ்வளவா போடாது இல்ல. போட்டா அதுதான் பெருசா இருக்கு. அண்ணி வணக்கம் வைங்க பாப்போம். நான் சொல்லிட்டேனே, சென்னை வணக்கம்னு வந்து சொல்லிட்டேனே. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம அங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம். ஆனால் பெங்களூர் உள்ள டயர் ஒரு 2 டயர் போன உடனே ஆரம்பிச்சது டிராஃபிக். வெறுத்துட்டேன் நான். எனக்கு ஐயோ போன வாட்டிலாம் முட்டி வலி, செம வலி. மாட்டினோண்டோ இன்றைக்கும் முட்டி வலிக்கு போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு வழியாக ஓடியான்ட்டோம். மணி 4 தானே ஆகுது. அதனால ஒன்றும் பெரிய டிராஃபிக் இல்லை. அதனால தப்பிச்சிக்கணும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டாக வந்திருந்தா அதே டயர் 5 மணிக்கு ஒஸ்கோட்டில் வந்து டச் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கம்பல்சரி 7 மணிக்கு தான் வந்திருப்போம். என்ன பாப்பா டீ போடுறீங்க? ஏதோ தீயுது, எங்க தீயுதுன்னு மோப்ப முடிச்சுனுக்குறா. இல்ல இங்க இல்லையா? ஓ, அப்போ பக்கத்து வீட்லயா இருக்கும் பாப்பா.
எங்கேயோ தீயுது. என்னடா தூங்கினே இருந்தான் அப்படியே எஞ்சி வந்து உட்காந்து ஒன்னும் தெரியல. நீ குத்த பில்டப்ல நான் பாரு கேப் வச்ச டி-ஷர்ட் தான் 2 ஷர்ட் கேப் வச்சது. காஷ்மீர்ல இருக்க மாதிரி இது என்னது ஓவர்கோட், குல்லா, சாக்ஸ், கிளவுஸ் எல்லாம் போட்டு எப்போ எத்தனை மணிக்கு? காலையில. அப்ப நைட்ல இருந்து குளிர ஆரம்பிக்குமா? நைட்டும் குளிரும். நைட் வெளில போனா அடிச்சுக்கும், பட் நைட்டும் குளிரும். நைட் குளிர் தெரியும். அவங்க எனக்கு அது கோயம்புத்தூர்ல பிறந்து வாழ்ந்தது, அதனால பிரச்சனை. எனக்கெல்லாம் பெருசா தெரியாது. இன்னைக்கு ராத்திரி கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஷாரன் பர்த்டே வரதுக்குள்ள நீ என்ன கிஃப்ட் வாங்கினா ஏது வாங்கினா அம்மா பத்த வச்சிட்டோம் ஷாரன் கிட்ட. தெரியும் தெரியாது, நான் மாத்தி சொன்னேன். நீ மாத்தி சொன்னியா? என்கிட்ட காமிக்க வந்துச்சு, நான் சொன்னேன் எனக்கு சர்ப்ரைஸ் கிட்ட விட்டுருமா. சரி சரி. லேடிஸ் வாயில இருந்து நம்ம போட்டு வாங்கிடுவாங்க ஈஸியா. நான் சொல்றேன் தெரியும். நேத்து பாட்டு இவங்க எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போனாங்க, போயிட்டு கால் வச்சாங்க. நான் பண்ணேன் ஸ்பீக்கர் வச்சேன். பாபு உசராடா பண்ண ஸ்பீக்கர்ல தூக்கிட்டு சொல்லுமா பண்ண பின்னாலே சுத்துறேன். எதுக்கு? நான் நீதான் போய் ஓ உனக்கு தெரியக்கூடாதுன்ட்டா? யார்கிட்ட பேசுறாலும் கிச்சன்ல இருந்து நிலிண்டா பேசுவாங்க. நேத்து என்ன பண்ண மம்மி நான் பின்னாலே சுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நடிக்கிறாங்க. மாப்பிள்ள வெல்கம். மாப்பிள்ள எங்களை ஆல்ரெடி வெல்கம் பண்ணிட்டீங்க. நான் சீரியஸா சாப்பிட்டு இருந்ததுனால நானும் வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு கம்முன்னு விட்டேன். பஃப்லாம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மாப்பிள்ள கொஞ்சம் வெளில போயிட்டு இப்பதான் வந்தாரு. ஓகே, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா காலையில 6 மணிக்கு எழுந்தது. 6 மணிக்கு எழுந்துட்டீங்க? நான் பூசை காட்டுவேன்ல, 6லேருந்து 7 பூசை காணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே கையோட போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் டயர்டா இருக்குது. பயங்கரமான டைம். போயிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே தூங்கி நிற்காது. இல்ல ஹேண்ட்பேக் அதான் அங்கே இருக்குது. என்ன பண்ண போறாங்க? உன் ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குது? இதோ இது உன் ஹேண்ட்பேக் எத்தனை வரல? லேப்டாப் பேக் தானே. என்னென்னப்பா சாப்பிட்ற? எங்க அண்ணி செஞ்ச ஜவ்வரிசியம். ஜவ்வரிசி ரவை போட்டு இட்லி சுட்டுருக்காங்க. அதான் ரவா இட்லி, ஆனா ஜவ்வரிசியும் ஆட் ஆயிருக்குது. இது ஜவ்வரிசி. இது ரவாவே இல்ல, ஃபுல் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி ரவா லைட்டா லைட் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓ, நமக்கு இட்லிலாம் வேணாப்பா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் எனக்கு புளி சாப்பாடு, புளி சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, ஆம்லெட்டு அந்த மாதிரி தான். தோசைலாம் வேணாம். நம்ம நமக்கு வந்து ரெண்டுமே பிடிச்ச மாதிரி புளி சாப்பாடும் சாம்பாரும் இருக்குது. அதனால அதை தாண்டி வெளில போக மாட்டேன். எண்ணெயில போட்டு டிப் பண்ணி அனுப்புங்களா? அப்படியே மிளகாத்தூள் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இது பிரான் போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் நாங்க ரிவீல் பண்ணலையே அவ்வளவு சீக்கிரட். இப்போ என்ன ஸ்பெஷலா நைட்டு அந்த ஜவ்வரிசி இட்லி, அப்புறம் தோசை, சாம்பார், சட்னி, புளி ரைஸ், கபாப், அப்புறம் பிரான் ஓபன் பண்ணி காட்டு. அதுக்கு தான் இது கேட்டேன். பிரான் கபாப் தெரா காட்டு. கபாப், ஓகே. புளி சாதமும் சூப்பர், சாம்பார், புளி சாதம், ரவா இது என்ன ஜவ்வரிசி இட்லி, உள்ள தோசை இருக்குது, கபாப் இருக்குது, ஒயிட் ரைஸ்க்கு சாம்பாருக்கு மொழி தோசை. உங்களுக்கு தோசை மகோ டாடி புளி சாப்பாடுங்களா? நல்லா இருக்கு. புளி சாதம் நல்லா இருக்கு. செம்மா ஓடுறா தோசை. புளி சாப்பாடு அதே மாதிரி அது ரைஸ் அப்படி இருக்கும் மாமா. ரைஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குல்ல மசாலா. அது ஆமா ஆமா, ஆபீஸ்ல சொல்லுவாங்க. இப்படி இங்க தான் செய்வாங்க. ஆமா ஆமா சொல்லுவாங்க அப்படி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டு சாப்பிடலாம். என்ன பண்ணுவாங்க? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பாடு நல்லா சாப்பிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். இருக்கிற டைம் நல்லா தூங்கணும். பாப்பா டமால் மேல குச்சி எழுப்பி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. கம்மி எழுந்துச்சின்னு நல்லா டைட்டா சாப்பிட்டு
சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து நீங்க பார்க்கவே இல்லை, அவர் வந்து எங்களுக்காக சீக்கிரமா வந்தாலும் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாரு. அதனால வந்துட்டு இப்போ வந்து நாங்க அன்னைக்கே போக வீட்டுல வேலை செய்யணும், எல்லாம் சீனே கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hour இருந்துட்டு வரேன். ஆக்சுவலா அவங்க வராங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அப்படின்னு. இல்ல கிறிஸ்மஸ் ஆமா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குளிர் தான் செய்யுது, பயங்கரமா குளிருது. எனக்கு மூச்சை இழுத்து விடுற மாதிரி வருது. கொஞ்சம் லைட்டா குளிர் தான் செய்யுது. ஏன்னா இவங்க கிரானைட் போட்டிருக்காங்க கீழே, அந்த சில்னஸ் வந்து நமக்கு ஏறுது, அதனால எனக்கு கோல்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்க எல்லாம் ஏன் இப்படி இரவு காத்து கிளி மாதிரி உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா இந்த ஷேரோட பர்த்டே ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல வந்து ஷேரோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்ப்போம். இதோட நாங்க இன்னைக்கு வந்த வீடியோ, நாங்க என்ஜாய் பண்ண வீடியோ, எங்களுக்கு விருந்து சாப்பிட்ட வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டான். ஓகே பா.